வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அளவத்துகொட போலீஸ் எல்லைக்குட்பட்ட ரம்பேகவல மற்றும் சரசவிகம பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த 24 பேரின் உடல்கள் இதுவரை மீட்பு. மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பு காரணமாக மாவில் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 55 பேர் விமானம் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தகவல். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையால் இதுவரை 212 பேர் உயிரிழந்துள்ளதாக புதிய அறிக்கை. மாவிலாறு அணைக்கட்டு உடைந்ததை அடுத்து சிக்கி தவித்த மக்களை மீட்கும் பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களின் நேரடி மேற்பார்வையில். தொடர்வது விரிவான செய்திகள். கண்டி மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவுக்குள் அமைந்துள்ள அளவத்துக்குட போலீஸ் எல்லைக்குட்பட்ட ரம்பேகேவல மற்றும் சரசகவிகம பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த 24 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு 45 பேர் காணாமல் போயிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரம்பேகல மற்றும் மொகேகட பகுதிகளில் மற்றும் 15 குடும்பங்களை சேர்ந்து 43 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் காலை வரை 10 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் இலங்கை ராணுவம், போலீசார் மற்றும் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். கண்டி மாவட்ட பேரிடர் மேலாண்மை பிரிவு இந்த பகுதி நிலச்சரிவு அபாயம் உடையதாக அடிக்கடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் பகுதிகளில் ஒன்றாக இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளது. மண்ணில் புதைந்தவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து சுமார் 15 பேர் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட உறவினர்களின் வீடுகளுக்கு சென்ற சிலரும் இந்த பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மண் அடுக்குகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதேவேளை கண்டி பேராதனை பகுதியில் வீட்டு தொகுதி ஒன்று இன்று மாலை 4 மணியளவில் திடீரென்று கீழே சரிந்து விழுந்துள்ளது. குறித்த கட்டட தொகுதியின் ஆறொன்றினை அண்டி காணப்படுவதால் குறித்த அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று கருதி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த வீதியும் முற்றாக மூடப்பட்டு மாற்று வதைகளை பயன்படுத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த குறித்த கட்டட தொகுதி முற்றாக சரிந்து விழுந்துள்ளது. மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு 13 இடங்களில் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்துள்ள நிலையில் சேருவல, சோமபுரம், மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 55 பேரை இன்று இதுவரை விமானத்தின் மூலம் மீட்டதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்டவர்கள் சீனாபி விமானப்படை தளத்திற்கும் சேருவல மகாவலி விளையாட்டு மைதானத்திற்கும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் 22 பேரை விமானம் மூலம் மீட்கும் பணிகள் தொடர்கின்றது. விமானமும் கடல் மூலமாகவும் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் இடையறாது நடைபெற்று வருகிறது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கிடையில் மூதூர் நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மகாவலி ஆற்றின் பெருக்கெடுப்பு, மாவிலாறு அணைப்பின் உடைப்பு மற்றும் பல குளங்களின் நீர்வழிப்பு ஆகியவை கிராமங்களுக்குள் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளன. திருகோணமலை மூதூர் பிரதான தரைவழி பாதை இடிந்து சேதமடைந்துள்ளது. வயல்வெளிகள் அனைத்தும் ஒரே நீர்க்காடாக கடலை நினைவுபடுத்தும் காட்சிகளை காட்டுவதாகவும் உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பு காரணமாக கிண்ணியா, குட்டிக்கராச்சி பாலம் மற்றும் குறிஞ்சாக்கணி பாலங்கள் மேல் வழியாக நீர் கரை ஒதுங்கி பாய்ந்தோடுவதாகவும் அதனைத் தொடர்ந்து சுற்றுப்பகுதிகளின் தாழ்நிலங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டால் படகு சேவை ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் சீர் செய்ய தேவையான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை பிரதமர் அலுவலகத்தினை மையமாக கொண்டு அமைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, போக்குவரத்து நெடுஞ்சாலை, நகர அபிவிருத்தி அமைச்சு, கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனம், வேடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுக்கள் உள்ளிட்ட பல அமைச்சுக்களின் பிரதிநிதிகளும் அவற்றின் கீழ் இயங்கும் இலங்கை புகையிரத திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, மின்சார சபை, வீதி அபிவிருத்தி ஆணையம், இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் ஆகிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் மேலும் முப்படைகளின் பிரதிநிதிகளும் இந்த மத்திய ஒருங்கிணைப்பு மையத்தில் கடமையாற்ற நியமிக்கப்பட உள்ளனர். சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் பணிகளை ஒருங்கிணைத்து தேவையான வசதிகளை வழங்கும் ஒரு கூட்டு செயற்பாட்டு மையமாக இது செயல்பட வேண்டியது முக்கியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அனர்த்த நிலைமை குறித்த பிறகு மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் வளமைக்கு கொண்டுவர எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடலில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையால் இதுவரை 212 பேர் உயிரிழந்துள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. மேலும் 218 பேர் காணாமல் போனவர்களாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம், நிலச்சரிவு போன்ற அனர்த்தங்களால் 2,73,606 குடும்பங்களை சேர்ந்து மொத்தம் 9,98,918 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிட்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்டு அனர்த்த நிலையை முன்னிட்டு ஜப்பான் அவசர நிவாரண உதவிகளை வழங்க தீர்மானித்துள்ளது. ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகமை வாயிலாக நிலைமையினை மதிப்பிட சிறப்பு நிபுணர்கள் குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புவதற்கும் ஜப்பானிய அரசு முடிவு செய்துள்ளது.
அவர்கள் நாட்டின் மருத்துவ தேவையினை மதிப்பாய்வு செய்து ஜப்பானிய அனர்த்த நிவாரண குழுவை அனுப்புவதற்கான சாத்தியங்களை ஒருங்கிணைப்பதற்கும் பணி புரிவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடாரங்கள், போர்வைகள் உள்ளிட்ட அவசர நிவாரணப் பொருட்களை JSCA உதவியுடன் வழங்குவதற்கும் ஜப்பானிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாவிலாறு அணைக்கட்டு உடைந்ததை அடுத்து சிக்கி தவித்த மக்களை மீட்கும் பணிகளை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அவர்களின் நேரடி மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை விமானம் மூலம் மேற்கொண்டு வந்த மீட்பு நடவடிக்கைகளில் 121 பேரின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. தங்குவேலி கிராமத்தில் சுமார் 1000 பேர் உடனடியாக மீட்பு உதவி தேவைப்படுவதாக, அதற்கான அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பிக்கு ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேசி கேட்டுக் கொண்டார். மோதூர் மற்றும் நீலப்புல பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நேற்று இரவே வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. கிண்ணியா நகரம் முழுவதும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் சிலர் மரங்களில் ஏறி தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை மீட்க கடற்படை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணைக்கட்டு உடைப்பு காரணமாக சோமபுரம், ஸ்ரீமங்கலாபுரம், கல்யாண், தெகியத்த போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த மக்கள் விமானம் மூலம் சேரனூர், நத்வோயா பாடசாலைகளுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பின்னர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிக தங்குமிடமான சேருவாவில ரஜமகா விகாரையின் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட உள்ளனர். காங்கேசன்துறைக்கு வடகிழக்கில் சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் புயலின் மையம் நிலை கொண்டிருப்பதாகவும் அது இலங்கையிலிருந்து வடக்கு நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் புயல் வட தமிழக கடற்கரை ஓர பகுதிகளுக்கு இணையாக வடக்கு திசையில் நகரும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் சூறாவளியின் தாக்கம் குறைந்து வருவதாகவும், இருப்பினும் வடக்கு, மேற்கு, சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுரலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் வேளையில் ஊபா மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் என்று வாய்ப்பு உள்ளது. வடக்கு மாகாணத்தில் சில நேரங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை நேரங்களில் மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த காற்றால் ஏற்படும் அபாயங்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடல் தொழிலாளர்கள் திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வழியாக மன்னார் வரையிலான கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொத்துவிலிருந்து காலி, மாத்திரை வழியாக கடற்கரை பகுதிகளில் இருந்து பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ்ந்த கடல் பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும், குறிப்பாக திருகோணமலை, மன்னார் இடையே காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையும், சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பெருவெள்ளம் மற்றும் பேரிடர் நிலைமையினால் குழந்தைகள் மத்தியில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் மிக அதிகமாக உள்ளது என்று குழந்தைகள் மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலைகளில் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், இன்ஃபுளுன்சா மற்றும் பிற குளிர் தொடர்பான நோய்கள் அதிகமாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் வெள்ள நீர் வடிந்த பின்னர் டெங்கு, சிக்கன்குனியா போன்ற கொசு மூலம் பரவும் நோய்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே எலிக்காய்ச்சலுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். காய்ச்சல் நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவது மிக அவசியம் என்றும் வைத்தியர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க பாகிஸ்தானின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உடனடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்காக அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு குழு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிவாரண தொகுப்பில் மீட்பு படகுகள், உயிர்காக்கும் கவச அங்கிகள், நீர் நீக்கும் பம்புகள் போன்ற முக்கிய உபகரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் அவசர மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக ஒரு நடமாட மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் மீதமாக சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு 25 நிகழ்வில் பங்கேற்க கொழும்புக்கு வந்திருந்த பாகிஸ்தான் கடற்படை கப்பல் சைப் மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இந்த கடற்படை உதவி தொகுப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள், அவசர மருந்துகள் மற்றும் முதலுதவி பெட்டிகளும் அடங்கியுள்ளன.